அப்பா மூச்சு விட்டுட்டுடி. சரி ஒண்ணு கொடுத்துரு, நான் கிளம்பிடுறேன். என்னமோ கடன் கொடுத்த மாதிரி உரிமையோட கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ அம்மா திரும்பி பார்த்தா அவ்வளவுதான். என்ன இவரு பயப்படவே மாட்டேங்கிறாரே. அம்மா வாமா போலாம். இங்க பாரு, ஒரு தங்கச்சி பாவம் எனக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க ஒத்த காலத்துக்காக திணறிக்கிட்டு இருக்கா. அவளும் எவ்வளவு நேரம் சாமாளிப்பா சொல்லி பாவம் இல்லையா? நீ அண்டி குறமணி முடிச்சுட்டு இருக்கா? அவளுக்கு ஏதோ தினசா இருக்குது. அம்மா வாமா போலாம். உனக்கு மனசாட்சி இல்ல? நீ ஒன்னே ஒண்ணு கொடுத்தா நான் பாட்டுக்கு போறேன். நீ பிடிவாதம் பிடிச்சா நான் என்னடி பண்ண முடியும்? எங்க அம்மா இருக்காவே கள்ளி, அதுக்குதான் வைக்க போறியா? இதை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கொடுத்துருப்பேன்ல. இப்போ உனக்கு கெட்டு போகல, வாய உள்ள போயிட்டு வந்துருவான். எங்க அம்மா பக்கத்துல நிக்காவே. அதுக்கு என்ன, உள்ள போய் குடிச்சிருந்துடலாமா? ஐயோ கொஞ்சம் கூட நெஞ்சத பயமே இல்ல. அம்மா வாமா போலாம். பாப்பா வெயில் அடிக்காதீங்க, அப்படிதான் இருக்கு. கிறக்கிக்கிட்டு வருதுடி. மரியாதையா போயிரு சொல்லிட்டேன். உனக்கு குருடி நான் போறேன். தீதி எங்க போய் முடிய போதோ தெரியலையே. அம்மா வாங்களே போலாம். எங்கடி போலாம் போலாங்க? டாக்டர் எங்கடி? டாக்டர் வந்த மாதிரியே தெரியல. பாக்குறது பாரு பொம்மை. உனக்கு பயமாவே இல்லையா? எதுக்கு நான் பயப்படணும்? எங்க அம்மா நிக்காவே. என்னன்னு யாரு நிக்க போற? சொல்லுவேன். உங்க வீட்டு ரெண்டாவது மர்மம் என்ன? எங்க அம்மா ஓட விட்டு அடிப்பாவே. மாமியார் கையால அடி வாங்காத எந்த மர்மம்னாவது இருக்காவல? வாங்கிட்டு போறேன். இப்ப என்ன, அவங்க எனக்கு அம்மா மாதிரி தானே. எங்க அம்மையும் அடிக்கிறதுன்னு செய்வாவ. ஏன்டா என்ன இப்படி சாதிக்க? கத்தி கூட அள முடியாத சிட்டிசனுக்கு என்ன தள்ளி வச்சிருக்கியே. நீ எதுக்கு அழணும்? எதுக்கு பயப்படுற? உங்க அம்மா கேட்டா சொல்லுவேன். எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க பிள்ளை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்பேன். இது என்ன இருக்கு? மரியாதையா ஓடி சொல்லிட்டேன். அப்புறம் நானே உங்க அம்மா கூப்பிட்டு கேட்டுறேன் பத்துக்க. மாமா போலாம். அடி அது சின்னத்தனம் பெரியத்தனம் வெளியில நின்னவ உள்ள கூப்பிடுடி. என்ன சொல்றீங்க? ஏமா இதெல்லாம் நீ முறைய சொல்ல மாட்டியாமா? நீ மட்டும் தான வந்திருக்க நினைச்ச. நான் எங்கடி ஒத்தல வர மாட்டியா? மாப்பிள்ள ரெண்டு பேரும் வந்தாவ. அவிய கூட தான வந்தேன். போச்சு எல்லாம் போச்சு. மூயில தான் வந்திருக்காங்களா? போச்சு இல்ல உடனே பொறுக்கி. சரி இரு, டென்ஷன் ஆகாத. டேவிட் சீக்கிரம். ஐயோ இப்ப என்ன பண்ண? நான் மாட்டினாலும் பரவாயில்ல, கிங்ஸை மட்டும் மாட்டவே கூடாது. அவரை யாரும் மரியாதை இல்லாம பேசிடக்கூடாது. யாரும் அவரை அசிங்கப்படுத்திடக்கூடாது. ஏதாவது பண்ணணுமே. இம்மா வாயம் போலாம். போச்சு எல்லாம் போச்சு. எல்லாம் ஒண்ணுள்ளது. அத்தி இவன் மேல சாக்குக்கு மேல சாக்கு கொடுக்காது. ஐயோ இங்க என்ன நடந்தது? இன்னைக்கு பெரிய கலவரமே நடக்கும் போலுக்க. போச்சு எல்லாம் போச்சு. பயப்படாம இருடி, போத்துக்குதேன்னு சொல்றேன்ல. அத்தா என்ன இது? என்ன நடக்குறீங்க? நான் சொன்னது உண்மையா இருக்கு பாத்தியா? என்ன நடக்குறீங்க? அத்தா இது என்னது? என்ன மரமோனே? அவன திரும்பியே பார்க்கல. எனக்கு இது என்ன நடக்க போதோ தெரியல. இயல் என்ன இது? என்ன இதுனா? இங்க இந்த திமிரான பதில் தான் வரும். என்ன நடக்குதுங்க? என்ன மரமோனே? அது யாரு? போச்சு பயந்து வச்சுக்க, நானே அடிச்சுவேன். சத்த கட்டாம இரு. எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன்ல. ஹலோ, உங்களுக்கு இங்க என்ன வேலை? உங்களை தானே கேட்குறான். உங்களுக்கு இங்க என்ன வேலை? என்ன இசையை பார்த்துக்கிட்டு இருக்கான்? இசை ஆமா, இவரை நான் இவ்வளவு நேரம் பார்க்கலையே. கிங்சன் எல்லாம் பாத்துட்டீங்களா என்ன? இல்ல, இன்னும் சரியா பார்க்கல. ஹாஸ்பிடல் ஃபுல்லா பாத்துருங்க. எல்லா ரூமையும் செக் பண்ணிருங்க. எப்படி போடணும் நீங்க தான் பார்க்கணும். அதெல்லாம் போட்டுக்கலாம் டாக்டர், நீங்க டென்ஷனே எடுக்காதீங்க. அதுக்குள்ள என்னமா பிளான் போட்டுருக்கானே? என்ன நடக்குதுங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? இந்த பேஷண்ட்டுக்கு சொந்தக்காரங்க. அம்மா இவரு யாரு? இவரு எதுக்கு ரூமுக்குள்ள நிக்கிறாரு? நான் உங்ககிட்ட கேட்கணும், உங்களுக்கு ரூமுக்குள்ள என்ன வேலை? அதான் இந்த பொண்ணை பக்கம் கித்தனவா நின்னாங்களே, நீங்க யாரு? அந்த பொண்ணை கட்டிக்க போறவன். இசையை பத்தி பேசுறது இதான் கடைசியா இருக்கணும். கட்டிக்க போற பொண்ணெல்லாம் வீட்டுல போய் பாருங்க. இது ஹாஸ்பிட்டல். நானும் கேட்கிறேன், ஹாஸ்பிட்டல்ல இவருக்கு என்ன வேலை? யாருக்கு? இந்த நிக்கிற இவருக்கு இங்க என்ன வேலை? எங்க வீட்டு பொண்ணு நாங்க இங்க அட்மிட் பண்ணிருக்கோம். எங்க வீட்டு பொண்ணு இங்க இருக்கா? தெரிஞ்சோம் யாரையும் ஒருத்தனை உள்ள விட்டுருக்கீங்க. ஹலோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா? சொட்டே நிறுவன். உங்க ரவுடி தளத்தெல்லாம் வெளியில வச்சுக்கிடுங்க. உங்க ரவுடி தளத்துக்கெல்லாம் பயப்படுறோம் நாங்க கிடையாது. ஹலோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க?
அவரு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபுல்லா ஏசி மாட்ட வந்திருக்காரு. ஏசி மாட்டதுக்கா? இவர் கடையில தான் நாங்க ஆர்டர் கொடுத்திருக்கோம். அதான் எந்தெந்த ரூம்ல எப்படி எப்படி மாட்டலான்னு அளவெடுக்க வந்திருக்காரு. என்ன பேசுறீங்க நீங்களா? அதுக்காக தான் இந்த ரூமுக்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி கூட அந்த ரூம்ல நின்று பார்த்து தானே வந்தாரு. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? அதே கடையில வேற பக்காவே வந்து மாட்ட வந்திருக்காவ. நீங்க எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இது உன்ன மாதிரி தெரியலையே. ஏன் சார் உங்ககிட்ட நாங்க நிரூபிக்கணுமா என்ன? இன்னொன்னு இது அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஏசி மாட்டதுக்கு இந்த ரூமுக்கு வந்தாரு. இதுல என்ன இருக்குது? நீங்க எதுக்கு உள்ள நிக்கிறீங்க? அவங்க லேடின்னு தெரியும், நீங்க எதுக்கு உள்ள நிக்கிறீங்க? லேடி நர்ஸ் எல்லாம் வருவாங்க, உங்களுக்கு இங்க என்ன வேலை? அத்தி என்ன பிளான போட்டிருக்காங்க? அப்பா நல்ல நேரம். இருடா உனக்கு வச்சிருக்கேன். என்கிட்ட இவன் மோதுற என்னமோ இவன் இசைதான் பார்க்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பாப்போண்டா பாப்போம். யார பார்த்து மறைச்சுக்கிட்டு நிக்கிறேன்? டேவிட், இந்த முறைப்பெல்லாம் வேற எங்க வச்சுக்க. பெரிய மாப்பிள்ளை என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது யாருன்னு உங்களுக்கு தெரியல? தெரிஞ்சே நாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க யாரும் அனாவசியமா பேச வேண்டாம். இப்போ நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? சரியா தான் பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? பெரியவளே வாயை மூடு. எனக்கு எதுவும் சரியா படலையே. உங்களுக்கு என்னைக்குதான் சரியா பட்டிருக்கு? எவனோ ஒருத்தனுக்காக நீ இதுக்கு வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்க? என்னப்பா எங்க அக்கா கிட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க? ஐயோ ஏன் மாப்பிள்ளை இப்படி நடந்துக்கிறீங்க? புது இடத்துக்கு வந்தா எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாதா? அந்த நகைகள்லாம் இருந்தா எதுக்கு இப்படி பேச போறாங்க? தொலைச்சு எங்க தலைங்க பாப்பா. வாய் பேசாதே. ஏன் அவ கட்டதுன்னு கேக்குறா? என்ன கண்டனுக்காக வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்க? உங்க புத்தி மாற போறதே இல்ல. சார் நீங்க ரெண்டு வெளியில கிளம்புங்க. எதுக்கு தேவையில்லாம பேச பண்ணிட்டு இருக்கீங்க ஹாஸ்பிட்டல் வந்து? இசை உள்ள இருந்தது போதும், வா கிளம்பலாம். அவங்க பேஷண்ட் இப்படி கொத்தி பேசாதீங்க. எங்க வீட்டு பொண்ணு எப்படி பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். இசை கிளம்பு. அவ எதுக்கு கிளம்பனா? இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க என்ன நடக்குது? அத இங்க கேளு. வர ஒரு நடவடிக்கை ஒண்ணும் சரியில்லை. ஆமா எங்க அக்கா நடவடிக்கை சரியில்லை. நீங்க பார்த்தானே எங்க அக்கா நடவடிக்கை நீங்க என்ன குறை கண்டுபிடிச்சீங்க? வாய் மூடு. நாங்க எதுக்கு தான் வாய் மூடணும்? உங்க அண்ணன் எங்க அக்காவை அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? நீ வாய் திறக்காதே ப்ளீஸ். நீ வாய் திறக்காதே. உங்களதான் கேட்க என்ன வேணும்னு கேட்டேன். கேட்கறல பதில் சொல்றது. உங்ககிட்ட எதுக்கு நாங்க பதில் சொல்லணும்? ஹாஸ்பிட்டல் எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? எங்க வீட்டு பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணி விடுங்க. நல்ல ஆஸ்பத்திரி வச்சு பாத்துக்கிட்டான். அப்படிலாம் உங்க இஷ்டத்துக்கு டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. எவ்வளவு திமிரா பேசுறான். எதுக்கு? 5-6 லட்சம் ரூபாய் ஆகும். பில்ல கட்டிட்டு கூட்டிட்டு போங்க. கரெக்டா இவர வீக்னஸ பார்த்து அடிக்கானே. ஆப் வச்சிட்டாமல்ல. 5-6 லட்சமா? 5-6 லட்சமா? ஆமா நான் ஹாஸ்பிடல்ல இருக்கல்ல. உங்களுக்கு தான் எங்க தங்கச்சி மேல ரொம்ப பாசமா. 6 லட்சம் ரூபாய் கட்டிட்டு கூட்டிட்டு போயிடலாம். என்ன பகல் கொள்ள அடிக்க? என்ன மரியாதை இல்லாம பேசுன மூஞ்சி மாதிரி பேத்துறேன். ஐயா தம்பி கோவப்படாதீங்க. அது என்ன 5-6 லட்சம்? எத்தனை செக்அப் பண்ணிருக்குமா? எத்தனை ஸ்கேனு, எஸ்ஆர்ஏ ஸ்கேனு, அந்த ஸ்கேனு, இந்த ஸ்கேனு, ஏகப்பட்ட ஸ்கேன் எடுத்திருக்கோம். அதுக்கு 5-6 லட்சமா? கூட தான் ஆகுமே தவிர குறைய ஆகாது. உன்னை இப்போ இல்ல எப்பவுமே விட மாட்டேன்டா. மரியாதை எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கா. தம்பி கொஞ்சம் பில்ல குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல பெரியசார்ட்ட தான் கேட்கணும். இவங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். பரவசிலெல்லாம் அவர் தான் பாப்பாரு. சரி சரி எங்க தங்கச்சி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறோம். எங்க அத்தான் பில்ல கட்டிட்டு கூட்டிட்டு வருவார். இப்ப எதுக்கு தேவையில்லாம ஹாஸ்டல்ல இருந்து வம்பிழுத்தீங்க? அவங்க ஏசி மாட்ட வந்திருக்காங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த சந்தேக புத்தி? இங்க என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அவனை பொட்ட நினைச்சியா? போர்த்தி அளந்து பேசுங்கண்ணே. ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு பொட்ட மாதிரி தெரியுதா என்ன? போர்த்தி அளந்து பேசுங்க சொல்லிட்டேன். வீட்டுக்கு வா. டேய் 6 லட்சத்தை வீசிட்டு கூட்டிட்டு வா. ஓடி போதும் இருந்தது போதும். வா முத்த கிளம்புங்க. என்னதான் நடக்குதுங்க? எந்திரிச்சு வான்னு சொன்னேன். மறட்டுனா கூலி தோண்டி பொதிச்சுனேன். எங்க வீட்டு பிள்ளைய மறட்டுனா உனக்கு என்ன கோவம் வருது? ஹாஸ்பிட்டல் பார்த்து கத்து தொண்டை இருக்காது. என்னவன் மறட்டுற? இருடா இவன் இசைய பாக்குறான். எனக்கு நல்லா தெரியுது. இசையை ஊமக்கட்ட மாதிரி என்னத்தையும் மறைக்கிறான். இருடி இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஆப்பு வைக்கிறேன். இருடா பார்க்கவா செய்யற? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவ்வளவு லேஸ்ல விட்டு கொடுத்துவேன். என்னை பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா எட்டி கூட பார்க்க மாட்டேன். வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவ எனக்கு முடிவு கட்டுறேன்டா. அவ கூட வாழ்ந்து கட்டுறேன்டா. இதுதான் நீ ஈஸியா பாக்குற கடைசி நாடு. ஆமாமா அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி பார்த்துக்கிறேன்டா. நான் புள்ள குட்டியோட வாழ்வேன். நல்லா பாரு. பணத்து முறையா வாடுற நீ சம்பாத்தியம் பண்ணிருந்தா எனக்கு அருமை தெரியும். பரம்பரை சத்து அதான் ஆட்டம் அதிகமா போடுற. டேய் பணக்காரனா இருந்தோம் 12 வயசுல பிசினஸ் கத்துக்கிட்ட வேண்டா.
உன்ன மாதிரி வெட்டியா 23 வயசு வரைக்கும் நான் இருக்கல. 23 வயசுல 23 கடையை திறந்து வேண்டா உழைப்பாளி. என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்லை. இசையா சொத்து. அவ இப்ப இல்லடா, எப்பவுமே உன்னை திரும்பி பார்க்க மாட்டான். அவ சமூகத்துடைய கழுத்தை தாடி கட்டுறா. இன்னும் 2 நாள் சொந்தமாக்கி காட்டுறேன். நான் நினைச்சா இப்போ கூட அவளை எனக்கு சொந்தமாக்கிக்க முடியும். ஓஹா, உன்ன மாதிரி கேன புத்தி எனக்கு கிடையாது. முழுசா அவ மனசுல இடம் புட்டிச்சு தண்டக்காரம் புட்டிப்பேன். கிளம்பலாம், இசையை கொடுத்து கிளம்புங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எடி, நான் போய் இந்த பேக் வாங்கிட்டு வரேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோம்ல. யம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மர்மமானா நமக்கு வேண்டாம். வாயை அம்மி வச்சு அரைச்சு விடு. வாயை மூடிக்கிட்டு வா. இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு அத்தானா வந்தாங்க. நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். அத முத செய். இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்ல போலுக்க. நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ஐ லைக் யூ. சேம் டு யூ. எங்க அத்தா மாதிரி நான் சின்ன வயசுல இருந்தே என் கூட இருக்காங்க. ஆனா ஒரு நாள் கூட உனக்கு ஒரு சாக்லேட் வேணுமா, நம்ம கெட்டிக்க போற பொண்ணோட தங்கச்சில அப்படிங்கிற ஆசை பாசம்லாம் இருந்ததே கிடையாது. ஆனா நீங்க அப்படி இல்ல, நீங்க சூப்பர். அப்படியா? ஆமா. பார், இப்ப சொல்றேன், இந்த ஏரியால இருக்க ஃபுல் கடை நம்ம கடை தான். நீ என்ன வேணுமோ, உனக்கு என்ன தோணுதோ, என்ன வேணாலும் பண்ணிக்க. நிஜமாவா? நீ என் புள்ளல. ஐ லைக் யூ. சரி, நான் கிளம்புறேன். நேரம் ஆகுதுன்னா சரி. ஏன்டி இப்படி பயந்துகிட்டு இருக்க? ஏன்டி இப்படி பயப்படுற? இப்போ உனக்கு திருப்தியா? யாருக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனா அவங்களுக்கே தெரிய வச்சுட்டல நீ. மோகிலத்தை என்ன சந்தேக பார்வையோட பார்த்துட்டு போயிருக்காரு. அன்னைக்கு காலேஜ்ல வந்து முத்தம் கொடுத்தது நீ தானே? இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கு என்ன, நல்ல விஷயம் தானே. உன்னை பொண்ணா போட்டு அது நல்ல விஷயமா? என்ன பொறுத்த வரைக்கும் அது நீங்காத நினைவு. அந்த நினைவு தாண்டி ஒன்னையும் நீ சேர்த்தது. அது எனக்கு கசப்பான நினைவு. எனக்கு சுகமான நினைவு. இப்போ நைட்டு படுக்கும்போது நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோய, நீ என் பக்கத்துலயே படுத்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். சத்தியமாடி, அதை நினைச்சாலே நீ எனக்கு கட்டி எடுத்து தூங்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வரும். பாரு, எவ்வளவு பிசினஸ்ல பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் சரி, அந்த ஒரு செகண்ட் நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோய, என் உடம்புல அத்தனை பிரஷரும் எங்க போகுதுன்னே தெரியாது. அப்பேற்பட்ட நினைவு. அது இவனுக்கு தெரிஞ்சது வச்சு எனக்கு சந்தோஷம் தான். அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க பாக்குற பார்வை, பேசுற பேச்சு எல்லாம் சந்தேகமா தான் இருக்கும். அவன் சந்தேகப்பட்டு என்ன போகுது? கோடத்துக்கு நான் அவர் கூட தான் வாழணும். இன்னொரு வாட்டி அந்த வார்த்தை சொன்ன செவட்டிலே கொடுத்துருவேன். நான் அப்படிதான் சொல்றேன். நான் அவர் கூட தான் வாழ்ந்தாகணும். அந்த வார்த்தை சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கல, புரியுதா? உனக்கு புரியலையா? நான் உங்க தான் வாழ்ந்தாகணும். இனிமேல் இந்த வார்த்தை சொன்ன தொலைச்சிருவேன். நீ எனக்குள்ள முழுசா இருக்க, புரியுதா? எனக்குள்ள கரைஞ்சி எனக்குள்ள முழுசா நிறைஞ்சு போயிருக்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இங்க பார், நீ எனக்குள்ள முழுசா கரைஞ்சு போயிருக்க, அவ்வளவுதான். முடியாது. எதுக்கு நீ இப்படி பயந்து சாவுற? எனக்கு புரியல. இங்க பாரு, அப்படிலாம் லேசுலாம் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன். என்ன நீ நம்பலாம். சரி, வரட்டா? வராத, அப்படியே ஒளிஞ்சிரு. பாசமா, அன்பா, அக்கறையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாப்போம். இனி என்ன நடக்க போதோ நினைச்சு நான் பயத்துல இருக்கேன். உனக்கு இன்னும் விளாட்டாவே இருக்குல்ல? எல்லாமே உனக்கு விளாட்டா போச்சுல? அது எப்பவும் சீரியஸாவே இருந்த உலகத்துல நம்ம எதிர்த்து சாதிக்க போறோம். இங்க பாரு, ஒரு மனுஷனுக்கு அழகான பருவம் வாலிப பருவம். போனா வராது. எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரே பருவம் வாலிப பருவம். அதை மிஸ் பண்ண நான் மாட்டேன். என் காதலி கூட, என் வருங்கால பொண்டாட்டி கூட அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்வேன். எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குடி. நான் எதுக்கு மிஸ் பண்ணணும்? எவனுக்கோ ஒருத்தனுக்காக பயந்து பயந்து பின்னாடி ஐயோ இப்படி வீணா பயந்துட்டமே, அப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே, அங்க போயிருக்கலாமே, இங்க போயிருக்கலாமேனே அப்போ ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போ ஃபீல் பண்ணாத அளவுக்கு இப்ப இருந்துக்கணும். நான் செய்யறது எல்லாம் சரியா தான் இருக்கும். நம்ம பயப்படாதே, நான் சொல்றேன்ல, பயப்படாத, நான் இருக்கேன்ல. இந்த முழுசா நம்பு, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அதான் இப்ப கை கலம் மாட்டினே. அவன் ஏதாவது பண்ணாலும் அவன் வாய் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். வாய் திறந்தது தானே 6 லட்சம் ரூபாய் கட்ட போறான். இனி அவன் வாய் திறப்பான். இப்படிலாம் பண்றீங்க? எங்க அத்தைக்கு தெரிஞ்ச எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? 6 லட்சம் ரூபாய் கட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா என்ன உண்டிலன்னு ஆக்கிடுவாங்க. ஆமா, அந்த குடும்பத்துல வாழ்க்கை நீ உங்க அக்கால ஆசைப்படுறீங்க. அதை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். இன்னொரு வாட்டி நீ அங்க போதுக்கு ஆசைப்பட்ட உழைச்சிருவேன். கரெக்டா பண்ணி சரி, பத்திரமா என்ன சாயங்காலம் வந்து பாக்குறேன். சாயங்காலமா? ஓஹோ, நானா அவன் சொன்னா வீட்டுக்கு கொண்டு அனுப்பிடுவேனா? அதெல்லாம் பாமடிச்சு அப்படி இப்படின்னு சாயங்காலம் ஆக்கிடுவேன். 8 மணிக்கு மேல தான் போக முடியும். அதுக்குள்ள ஒரு ரவுண்ட் வந்துட்டு போயிடுறேன். சரியா, போயிட்டு வரேன்.
இவன் மனசு பையலா இல்ல எனக்கு தெரியல. அம்மா வசமா மாட்டிக்கிட்டனே. இவனை பத்தி தெரிஞ்சதுல இருந்தே இவனை திட்டவும் முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. மனசார இவனை திட்டவும் முடியல, சபிக்கவும் முடியல, வேண்டான்னு சொல்ல முடியல. ஏண்டா என் வாழ்க்கையில நீ வந்த? ஏண்டா என் வாழ்க்கையில வந்த? நான் பாட்டுக்கு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேனே. அம்மா, அவனை இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியும்? தெரியும். ரேச்சல கட்டிக்க போறவரனே. வேற எந்த விதத்துல உனக்கு தெரியாது? தெரியாது. இதை நான் நம்பணும். உண்மை சொல்லி சே. வேற இதுக்கு முன்னாடி இவனை பார்த்திருக்கியா, பழகிருக்கியா, இல்ல இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமா? உண்மை சொல்லி. ரேச்சல பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி இவனை பார்த்திருக்கியா? இல்ல. ரேச்சல் நிச்சயதார்த்தத்தோட தான் தெரியும். உண்மை சொல்லி சே. என்ன உண்மை சொல்றீங்க? அவன் பாரு ஃபுல்லா ஓ மேல தானே இருந்தது. அத நான் பார்க்கல. அதை நான் பார்த்தேன். எனக்கு தேவையில்லாதது நான் பார்க்கல. புத்திசாலித்தனமா பேசதான் நினைப்பு. நான் என்னைக்கு அப்படி நினைச்சது இல்ல. அப்படித்தானே அக்கா தங்கச்சி 3 பேர் பேசுறீங்க? இங்க பாரு, அடுத்த வாரமே உனக்கும் எனக்கும் கல்யாணம், புரியுதா? உங்க அம்மா சம்மதிச்சிட்டாங்களா? எங்க அம்மா சம்மதம் எனக்கு நீ தேவையில்லை. அப்ப இதையே நீங்க முன்னாடி சொல்லல. அப்ப தேவைப்படல, இப்ப தேவைப்படுது. இப்ப நான் யாரையும் கேட்கணும் அவசியம் இல்ல. அப்போ நீங்க இந்த முடிவு எடுத்துக்கலாமே. இப்ப அவசியப்படல, இப்ப அவசியப்படுது. சரி, அடுத்த வாரம் உனக்கு எனக்கு கல்யாணம், புரிஞ்சுதா? சரி. அம்மா, நீ கையில வச்சிருக்க போன் யாருக்குள்ளது? என்ன போனு? எங்க? அதான் நீ கையில வச்சிருக்கிய. ரேச்சல் போனு. அவ போன் எதுக்கு நீ வச்சிருக்க? நான் வைக்கல, அவங்க வச்சுட்டு போயிருக்கா. ஓ, அன்னைக்கு காலேஜ்ல ஒரு சம்பவம் நடந்துன்னு சொன்னீங்க. நான் சொல்லல, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது நம்ம ஒரு காரணம் இல்ல? அதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். கதையா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்குதான். சரி, கல்யாணத்துக்கு ரெடியா இரு, புரியுதா? சரிங்கட்டா. தேவையில்லாத சகவாசம்லாம் வேண்டாம், புரியுதா? தேவையில்லாத சகவாசம்னா? அதான் ரேச்சலு அவளை கட்டிக்க போறவன், அந்த சகவாசம்லாம் வேண்டாம். ரேச்சல் என் ஃப்ரெண்டு. ஆனா அவ கட்டிக்க போறவன் ஒரு ரவுடி பையன். அவன் நல்லவன், கெட்டவன், பொறுக்கி, ரவுடி. அத பத்தி எனக்கு அவசியம் இல்ல. அவன் யாரா இருந்தா நமக்கு என்ன? எதுக்கு நீங்க அவனை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? சம்மந்தம் இருக்க மாதிரிலாம் இருக்குது. அதான் பார்த்து விடாதீங்க அத்தா. நான் எப்பவுமே ஈஸியா தான் இருக்கேன். அப்படி ஒண்ணு தெரியலையா? இந்த போனை கொண்டாடி. போனை கொடுங்க. உண்மையிலே ரேச்சல் போனு? ஆமா. இப்ப எதுக்கு நீ போனை கொடுங்க? அவ போன் எதுக்கு உங்களுக்கு? போனை கொண்டான்னு சொன்னேன். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. எப்போ அந்த காலேஜ் விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சியோ அப்பமே உன் மேல இந்த நம்பிக்கை எனக்கு செத்து போச்சுடி. இப்பெல்லாம் பேசாதீங்க அத்தா. இப்பெல்லாம் பேசாதீங்க. கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் அத்தா. அதுக்காக நான் அவங்கிட்ட தோத்து போய மாட்டேன். நான் அவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அத்தா, என்ன பேசுறீங்க? அவனை பத்தி எனக்கு தெரியும். எவ பின்னாடியும் போக மாட்டான். ஆனா நான் பாக்குறேன் எல்லாம் உன் பின்னாடி தான் நிக்கிறான். மேனேஜர் சார். சார், தோத்து கூட சுப்பிரமணியம் வந்தாரா? அப்படி அந்த வைர வியாபாரி தானே? அவர்தான் 10 மணிக்கு இருந்து பாக்க ஆளைய காணும். இப்ப போன் அடிச்சு கேக்குறேன் சார். சரி, சீக்கிரம் கேளுங்க, எனக்கு வேற வேலை இருக்குது. கேக்குறேன் சார். சரி சரி, இருங்க, நானே கேக்குறேன். என் போன் எங்க? எப்பவும் என் பாக்கெட்ல தான் இருக்கும் என் போனு. என் போன் இங்க இருக்குது. இல்லையா சார், உங்க போன் இல்லையா? டேவிடுக்கு போன் அடிச்சு என் போனை வச்சிருக்கான்னு கேளுங்க. சார், அது உங்க பர்சனல் போன், நீங்க யார்ட்டையும் கொடுக்க மாட்டீங்களே? ஆமாண்ண, அதை நான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேனே. எங்க போயிருக்கோம்? ஐயோ, முக்கியமானதெல்லாம் இது இருந்தது. கைத்தறி நான் எங்கேயும் வைக்க மாட்டேனே. சார், அது ரொம்ப இம்பார்ட்டன்டா வச்சிருப்பீங்க. இங்கே இவ்வளவு கேரஸ் வைக்க மாட்டீங்களே? ஆமா, போன் எனக்கு காணுமே. சரி, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். வீட்டுல தான் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி சார். அப்போ அந்த சுந்தரபாண்டி வந்தாருன்னா நான் வெயிட் பண்ண சொல்றேன். சரி, வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே வரேன். அப்படி என் போனை நான் எங்கேயும் வைக்க மாட்டேனே. நல்லா வந்தா. டே, என் போனை பார்த்த நேத்து நீ இசைக்கிட்ட இருந்து போனை வாங்கல? இசைக்கிட்ட இருந்தா? ஆமா, இசைக்கிட்ட தான் உன் போனை கொடுத்து வச்சிருந்த. இவங்களையாவது எங்க அம்மாக்கு ஒரு போன் அடிச்சு அவங்க போன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கானு பாரு. இப்ப எங்க இருப்பா? எங்க? காலேஜ்ல தான். சரி, வண்டி எடு, காலேஜ் போயிட்டு வரலாம். ஒரு வேளை சாயங்காலம் போகும்போது கொடுத்துட்டு போலான்னு நினைச்சுதான் என்னமோ. இல்லையே, அப்படி பண்ண மாட்டேல. அவளையும் பார்க்கும் போதுதான் இருக்கு. வண்டி எடு. சரி கிங்ஸ்லின். இது காலேஜ் தானடா, இப்படி அமைதலா இருக்குது. பயில் எல்லாம் லீவ் போட்டிருக்கானோல என்னமோ. அப்படிதான் நினைக்கேன். பயில் வந்தாதான் சத்தம் போட்டிருப்பானோல. நான் தூத்துக்குடியில பாய்ஸ் காலேஜ்ல படிச்சேன். காலேஜ் நடக்கும்போது ஒரு சின்ன சத்தம் கூட வெளில கேட்காது, தெரியும்ல? அப்படின்னா அப்ப இங்கதான் கேட்கும்னு சொல்லு. ஆமாடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்கும் பாரு.
தேடி தேடி வந்து படாத பாடுபடுத்துது. கடவுளே, நல்லபடியா காலேஜுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நல்லபடியா படிச்சுட்டு எந்த வம்பு தும்பு இல்லாம எப்படி வந்தனோ அப்படியே வீடு போய் சேரணும் கடவுளே. நாம சும்மா இருந்தாலும் யாரை மாத்தி செடி சும்மா விடாது போலுக்க நினைச்சேன்டா. பொழுது விடிஞ்சு நேரம் ஆகுத, எந்த வம்பு தும்பு நம்ம தேடி வராம இருக்கேனே. வந்துட்ட கிங்ஸின் ரூபத்துல வந்திருக்க. ஹாய் ஜபா. சொல்லுடா. நம்மளங்க ஏண்டா அவளை முந்தானத்து நீ படுத்தின பாடு காணாதே. நீ படுத்தின பாட்டுல இருந்து அவ மீண்டே வரல. ரொம்ப கவலைப்பட்டு இருக்காளோ? தங்கச்சிக்கு அப்புறம் அவட்டே கேளு. ஹாய். அடேங்கப்பா, நம்ம பிள்ளை என்ன இங்க நம்ம இருக்குது? இது காலேஜ் இல்ல. அப்ப அக்கா தங்கச்சி ஒரே கிளாஸ்ல படிக்கலாம்? ஆமா, உங்களுக்கு தெரியாது? தெரியாத. சரி, அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க? நான் தானே அக்கறையா இருக்க முடியும். அதான் கேட்க, நீங்க அக்கறையா இருக்கணும். உனக்கு இவ்வளவு குசும்பாகாது. நீ புத்திசாலிங்கிற அப்பப்ப நிரூபிச்சுட்டே இருக்க பத்தியா? நீங்க ஒரு ஆள் தான், நீங்க எப்ப பார்த்தாலும் புத்திசாலி புத்திசாலின்னு சொல்லிட்டே தெரியுமா? அப்புறம் நீங்க நேத்து வாங்கி கொடுத்த சாக்லேட் எல்லாத்தையும் வீட்ல கொண்டு கொடுத்தேன். அவதான் முதல்ல எடுக்கவே செஞ்சா. என்ன சொல்ற? ஆமா, அவளுக்கு சாக்லேட் இந்த பிஸ்கட் இதெல்லாம் கொல்ல பிரியம். நீங்க வாங்கி தந்தீங்களா, அதை வீட்ல கொண்டு வச்சு சரி கை கால்லாம் அலசிட்டு வந்து நல்லபடியா டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடலான்னு வச்சுட்டு போனேன். பயவுள்ள நான் வரதுக்குள்ள காலி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு என்ன நிறைய வாங்கி தரேன்? இல்ல இருக்கட்டா. யா புள்ளிக்கு வாங்கி கொடுக்காம இருப்பனா? உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. நீங்க ரொம்ப சூப்பர் தெரியுமா? அப்படியா? ஆமா. நீங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது. அத்தி ஆப்பு வச்சுட்டா. உங்க வீட்டுக்கா? நீங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது. எப்படி வர முடியும்? ஏன் வரக்கூடாதுன்னு கேக்க? நான் வந்தா யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். அதான் உங்ககிட்ட ரெண்டு பையன் இருக்கானுங்களா, அவங்க பேர் என்ன பேரு? விமலு, முகிலா. அவன்கிட்ட வரப்பல அலையறானுங்க. அவங்க எப்பவும் அப்படிதான். நீங்க வாங்க சரியா? சொன்னானதுக்கு அப்புறம் வரேன். இல்ல, எங்க இசைக்கு பிறந்தநாள் வருதுல்ல. என்ன சொன்ன? ஆமா, எங்க இசைக்கு பிறந்தநாள் வருதுல்ல. போட்டு கொடுத்துட்டா. எப்போ? இந்த வாரம். எத்தனாம் தேதி? 18ஆம் தேதி. அப்படியா? ஆமா, எங்க அம்மா அவ பிறந்தநாளை ரொம்ப கொண்டாடுவாங்க. எப்படி? எங்க அம்மா அவ நாத்தனாரை கட்டி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாவலாம். இவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வசதி வந்துச்சாம், அதனால. அப்படியா? ஆமா, நீங்க வரணும் சரியா? சரி, அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன், வா. நீங்களுமா? சஸ்பென்ஸ் ஆகிடும். சரி, நம்ம ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே ஓகே. நீங்க பைக் வச்சிருக்கீங்களோ? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, நீங்க எனக்கு ஒரு பைக்ல போனீல்ல, எனக்கு அந்த பைக் ரொம்ப பிடிக்கும். உனக்கு பைக் கூட தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுவேன். என் ஃப்ரெண்ட் இருக்கானவல்ல, அவனை சொல்லி கொடுப்பானுவேன். சரி, உனக்கு பைக் வாங்கி தரேன். என்ன சொல்றீங்க? உனக்கு பைக் தானே வேணும், நான் வாங்கி கொடுக்கேன். நிஜமாவா? நல்ல பைக் எடுத்து கொடுக்க. சரி, சீக்கிரம் போய் புக் பண்ணு. சரி. பாரு, பைக் வாங்கி கொடுத்தா சரிதான், பார்த்து வண்டி ஓட்டணும் சரியா? ஆமா, லைசன்ஸ் எடுத்துட்டே என்ன? அது எதுக்கு? அடப்பாவி, அது எதுக்கா? சரி, நாளைக்கு காலையிலே வா, நான் லைசன்ஸ் எடுக்க கூட்டு போறேன். எங்க? ஆர்டிஓ ஆபீஸ். அது எங்க இருக்கு? நாங்கநேரில் இருக்கு, போயிட்டு வரலாம். நிஜமாவா? உனக்கு லைசன்ஸ் வேண்டாமா? வேணும். சரி, நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் நாங்கநேரி போயிட்டு வரலாம். சரி சரி, நான் உட்காந்து பார்த்துட்டு போறேன். என் போன் அவகிட்ட இருந்தது, வாங்கிட்டு கிளம்புறேன். ஓ, அதான் நைட் ஃபுல்லா போர்வைக்கு வச்சு தூங்கிட்டு இருந்தாலோ கள்ளி. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இல்ல, எனத்தையும் ஒளிச்சு வச்சுக்கிட்டே அலைஞ்சா. நானும் எங்க அக்காலும் என்னதட்டி ஒளிச்சு வைக்க, என்னதட்டி ஒளிச்சு வச்சேன்னு கேட்டோம். பயவுள்ள சொல்லவே இல்ல. பார்த்தா நெஞ்சோட வச்சுட்டு படுத்திருந்தா. அது போனும் தெரியாது, அதுக்கு Dress எல்லாம் மாட்டி விட்டுருந்தா. சரி, நான் போயிட்டு வரேன். போன வாங்கல? இல்ல, அதை அவளை வச்சுக்கிட்டோம், நான் வேற வாங்கிக்கிறேன். ஏன்? அவ வச்சுக்கிட்டோம், நான் வந்துட்டு போனது அவளுக்கு தெரிய வேண்டாம். அதே மாதிரி என் போன் அவகிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. நீங்க என்ன இவ்ளோ நல்லவியா இருக்கியா? ஓபியோ, என்னோட மறுபக்கத்தை நீ பார்த்தது இல்லையா? பார்த்தா செத்துருவேன். ஆமா, அவ ஹிஸ்டரியில உனக்கு தெரிஞ்சு வச்சுக்கையே, தலைதறிக்க ஓடுவேன். என் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கிறதுல எனக்கு பெருமை. அதுவா சக்க? ஃப்ரெண்ட் அப்படி இருக்கிறதுல நமக்கு கெத்தி இல்லையா? ஆமா. உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? இசைக்கு அமைதலா இருக்கவங்கள விட ரவுடித்தனம் பண்றவங்க தான் ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சுது, இவ அக்கா ஜோலியா முடிச்சிட்டா. புரியல. ஐயோ, அவளுக்கு துரு துருன்னு வரவில ரொம்ப பிடிக்கும். வீரமா இருக்கவில ரொம்ப பிடிக்கும். குறும்புத்தனம் பண்றவில அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க எங்க அம்மா கிட்ட எங்களுக்கு இப்படி இப்படிதான் மாப்பிள்ளை வேணும்னு கேட்டு பேசுவோம். எங்க அம்மா எங்களை ஓட விட்டு அடிப்பாவ. சரி. அப்ப என் இசை அப்படிதான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு ஓடுவா. கெத்தா, வீரனா, குறும்புக்காரனா, சேட்டக்காரனா பார்த்தா உனக்கு மருமகனா கொண்டுட்டு வருவேனே எங்க அம்மா வெறுப்பேத்திட்டு ஓடுவா. நாங்க கூட சும்மா தான் அப்படி சொல்லிதான் நினைச்சோம். அப்புறம் பார்த்தா அவளுக்கு அப்படிதான் ஆசையே. அத்தி சொல்லி முடிஞ்சுது. ஜவா. ஆமா, அதுக்கு தான் பையன் உள்ள அந்த கண்டிஷன்ங்க பேர்ல ஒரு 4-5 போட்டிருந்தா.
அவன் நினைச்ச மாதிரி நீங்க தான் இருக்கிய. சப்பா இவ தங்கச்சியா இல்ல வேற எதுமானே தெரிய மாட்டேங்குதே. வளர் வை. சரி எங்க மேடம் ஏச வேணா போயிட்டு வரட்டுமா? நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? ஆர்டி ஆபீஸ்க்கு காலையிலே போகணும். வர முடியுமா அப்படி? அதெல்லாம் நான் வந்துருவேன். சரி நான் காலேஜ் வாசலே நிக்க வந்து கூட்டு போறேன். சரி டாடா போயிட்டு வரேன். நேரம் ஆயிட்டு. சரி பாத்து போ. எவ்வளவு பாசமா இருக்காவ. இவெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டேக்காவ. வந்துருவான். நான் விஷயத்தை எடுத்து வச்சுட்டேன். இங்க பாரு அதெல்லாம் அவ உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா. சரி நான் வந்துட்டு போனது அவளுக்கு தெரிய வேண்டாம். கிளம்புறேன். சரி. என்னடி சாக்காய் நிக்கிற? அத்தி நம்ம கிட்டதான் போன் இருக்குன்னு தெரிஞ்சிருக்குமோ? பேசாம தூக்கி கொடுத்துருக்கலாமோ? இப்போ கொடுத்தோம்னா 2 நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்பான். கொடுக்காமையும் வைக்க முடியாது. அத்தி என்ன காலேஜ் பக்கம்? ஃப்ரெண்ட பக்கம் வந்து. ஓ போன் இல்லையா? அப்ப இவன் போனை மறந்துட்டானோ? என்ன பிடிக்காது என் போன் கூட வளர்ந்துட்டு இருக்க. இதனால எனக்கு சந்தோஷம் தான். சரி கிட்ட வர்றது கொன்னுடுவேன். சரி உள்ள போ. ஹலோ இது ஏன் காலேஜ்? நான் போவாம நிப்பேன். இங்கேயே கூட நிப்பேன். உனக்கு என்ன வந்திருக்கு? நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். குரங்கு பையன். அழக பாரு. சரி உள்ள போ. என்னாச்சு இவனுக்கு? இன்னைக்கு நான் அமைதியா போயிட்டான். போனை பத்தி எதுவுமே என்கிட்ட கேட்கல. ஒருவேளை என்கிட்ட போன் இல்லைன்னு நினைச்சிருப்பானோ? இவன் அப்படி நினைக்கிறானா? இல்லையே. ஒருவேளை என்கிட்ட தான் போன் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா சச்சா இருக்குன்னு தெரிஞ்சுனா அதை வச்சு இப்ப என்ன கிண்டல் பண்ணிருப்பான். தெரியாது. தங்கம் என்ன குடிக்கிறதுக்கு வேணுமா? இல்ல அவ சின்னவா சாதகத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வா. அவன் 3வது லெவலுக்குள்ளதா? இல்ல 2வது உள்ளவாக்குள்ளது. அவக்குள்ளது எதுக்கு இப்ப கேட்டுட்டு இருக்கிய? எனக்கு என்னமாவா லக்கில் பிறந்திருப்பான்னு நினைக்க. சாதகத்தை எடுத்துட்டு வா. முன்னாடி அவ பிறந்ததுக்கு அப்போ தான் நம்ம நல்லா இருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஆமாங்க இந்த வாரத்தோட போய் உள்ளக்கு 21 வயசு பிறக்குது. கல்யாணம் காட்சி பார்க்கலான்னு பார்த்தேன். ஒன்னும் முடிய மாட்டேங்குதே. அதெல்லாம் அவளுக்கு நல்லபடியா நடக்கும். நீ சாதகத்தை எடுத்துட்டு வா. இவ இப்படி ஒரு நாள் சொல்ல மாட்டாவல. சரி எடுத்துட்டு வரேன். என்ன வாமா தாயி வா. என்னமே நீ வீட்டு பக்கமே வரமாட்டிக்கியா? வேறேன்னு சொல்லி சரியா இருக்கு. வயலுக்கெல்லாம் போறமில்ல நேரமே இல்ல. ஆமா என் மாமா மாதிரிலாம் எங்க ஒத்தையும் காணும்? அது பெரியவ உள்ள இருந்தா சின்னவா மொட்டை மாடில போய் நிப்பான்னு நினைக்கேன். அப்படியா? சின்னவா அவ ஃப்ரெண்டு ஒருத்தரையே கடை வச்சிருக்காங்களாம். பைக்கு கடை. அதை பார்த்துட்டு வரேன்ட்டு போனா. அப்படியா? சரி ஆமா இப்பதான் போனா. என்னமா தாயி? இல்ல வாங்க. என்ன மாப்பிள்ளை வந்திருக்கானுல? ஆமாண்ணே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். அதான் வந்தேன் பாத்துக்காங்க. ஐயோ நாத்து கரண்ட் பத்தி தான் பேச வந்திருக்கான்னு நினைக்கேன். பெரியவா இப்போதைக்கு கரண்ட் பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னாலே. என்னமா தாயி சொல்லு. யாருக்குமே பத்தி பேசினதானே நம்ம பிள்ளைல கரண்ட் பத்தி தான். அன்னைக்குதான் எப்படியோ நின்னு போச்சு. அதான் இனி பெருசா வைக்காம வீட்டுக்கு மட்டும் முடிச்சலான்னு முடிவு பண்ணிருக்கேனே. இனி பெருசா வச்சாலும் செலவாகும். எதுக்கு அதை போட்டுக்கிட்டு? அதான் வீட்டுக்கு மட்டும் நம்ம சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு சும்மா வீட்டுக்கு மட்டும் தாலி கட்டினா என்ன? யாருக்குமே நடந்து முடிச்சிருக்க வேண்டிய கல்யாணம் தானே. எதுக்கு பெருசா போட்டு பண்ணிக்கிட்டு? அதான் அடுத்த மாசம் 1ஆம் தேதி வாக்குல பெரியவனுக்கும் முடிச்சிட்டோம்னா அப்படியே சின்னவனுக்கும் முடிச்சிடலான்னு பாக்கேன். என்னண்ணே நான் சொல்ல சரிதானே? என்ன போன காலத்தை பத்தி பேசுறதுக்கு மேல என்னமா இருக்குது? என்ன இப்படி பேசுறீங்க? என்ன போட கல்யாணமா? அதுவும் நின்னது உங்க வீட்டு பொண்ணால தானே? இங்க பாருங்க மாப்பிள்ள கோவப்படாதீங்க. அன்னைக்கு ஒண்ணு என் புள்ள தொலைஞ்சு போகலையே. எவனோ ஒரு விளங்காத போய் பார்த்த வேலைக்கு என் புள்ள என்ன பண்ணுவா? பொம்பளை பிள்ளைய பெத்துட்டோம் எப்படி கரையத்த போறோன்னு பயந்த காலம்லாம் மலையேறி போச்சுது. 5 பிள்ளைய பெத்தவ அரசனும் ஆண்டின்னு பழமொழிலாம் மாறி போச்சு. இப்புள்ள பிள்ளைங்களாம் ரொம்ப சுதாரிப்பா இருக்காங்க தம்பி. அவங்க வாழ்க்கைய அவங்களுக்கு எப்படி அமைச்சுக்கணும்னு நல்லா தெரியுது. படிச்ச பிள்ளைகளு வாழ்ந்துக்கிடும். இன்னொன்னு என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் எனக்கு தெரியும். எல்லாம் அப்பா சொல்ற வார்த்தை தானே. இல்ல மாமா கரண்ட் வைக்கிறதா நல்லது. வைக்க வேண்டான்னு சொல்லல. என் பிள்ளைகள் இருப்ப இல்லாம வைக்க மாட்டேன் அவ்வளவுதான். சரி கேளுங்க எப்போ வைக்கலான்னு கேளுங்க. அது வேற கோவப்படுதானே. எடி இயலே அவ இசையை கூட்டிட்டு வா. கட்ட கல்யாணம் பேசுதா வாய்க்கு பேசாத. ஏன் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் சொல்லு. யாரு கல்யாணம்? பக்கத்து கல்யாணம். இத பார்த்தா எனக்கு எப்படி தடுன்னு கேட்க. இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? நீனு கோவப்படாத. ஏம்மா கல்யாணம்னா உங்களுக்கு எல்லாம் விளையாட்ட போச்சுல்ல. கல்யாணம் ஏற்பாடு பண்றதும் அதை நிப்பாட்டுறதும் திரும்ப கல்யாணம் ஏற்பாடு பண்றதும் அதை நிப்பாட்டுறதும் எங்களெல்லாம் பார்த்தா என்னமா தோணுது உங்களுக்கு? அதான் இப்போ வீட்டுக்கு மட்டும் வைப்போன்னு நாத்து சொல்லுதா? சொல்லது சரிதானே?
உனக்கும் மூத்த மாப்பிள்ளைக்கும் அடுத்த மாசம் முதல்ல கல்யாணத்தை வச்சிட்டோம்னா 15 நாள் கழிச்சு இசைக்கும் சின்ன மாப்பிள்ளைக்கும் கல்யாணத்தை வைக்க சொல்லி அத்தை சொல்லுதாவ. நீ என்ன சொல்லுத? ஐயோ இசைக்கா, ஒரு நாள் நான் கேசனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அவரு இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆகணும். இன்னைக்கு அப்பா உசுரோட இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருதான். அவருடைய சின்ன ஆசை என் இசை. இல்ல இப்போ என் கல்யாணம் நடந்ததுன்னா அடுத்த நொடியே இவங்க கல்யாண பேச்சு எடுத்துருவாங்க. அது லாய்க்கப்படாது. எந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. என் கல்யாணம் நடந்துச்சுன்னா ஈஸியா கல்யாணம் நடந்துடும். எனக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்லை. என்னடி பேசுற? கிங்ஸி நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும். என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல. என் குடும்பத்தை எனக்கு கொடுத்தவரு அவர். இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்லை. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, நான் அத்தனை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கலாம். இல்லத்தா, கல்யாணத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிறதுக்கு அங்க வாய்ப்பே இல்லாம போயிடும். நான் இப்போ உங்களை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே, கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இப்பதான் நம்ம ரெண்டு ஒரு இடத்துல வேலை பார்க்கறோமே, புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும். இது வரைக்கும் வாய்ப்பு இல்ல, இனி வாய்ப்பு இருக்குல்ல. அம்மா, என் பிள்ளைக்கு வயசு போயிட்டு இருக்கு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? வயசு போகுதுன்னு தெரிஞ்சு தானே அன்னைக்கு அப்படி பேசுனீங்க. சரி, அப்போ சின்னவனுக்கும் இசைக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம். இல்ல, அந்த தம்பி இசையை விரும்புறாரு. இல்ல இல்ல, என் குடும்பமே இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கும். நான் என்ன பெருசா செய்ய போறேன்? அவர் என் பிள்ளை ஆசைப்பட்டாரு. என் பிள்ளை அங்க போனாலும் நல்லதா இருப்பா. இல்ல, பெரியளுக்கு முடிக்காம சின்னவளுக்கு எப்படி முடிக்க? இன்னொன்னு, எனக்கு இசையை கல்யாணம் பண்ணி கொடுக்கல விருப்பம் இல்ல. நான் ஓப்பனா சொன்னதுக்கு என்ன? இந்த வீட்டுல எல்லாருக்கும் என்ன ஆச்சுதே? எங்க பொம்பளை பிள்ளை பெத்தவியா என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நீ வருத்தப்பட்டாலும் சரி, இசைய நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கல. என்னனே நினைச்சு பேசிட்டு இருக்கியா? நினைச்சு பேசினா நான் இல்ல, நீதான். ஊரே கூட்டி கல்யாண ஏற்பாடு பண்ணியிருந்தோம். என் பிள்ளை எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். அதுக்கு என் பிள்ளைய நீ வார்த்தையால வாரினிய, அதையும் கேட்டுட்டு அந்த பிள்ளை என்ன சுத்திக்கிட்டு தான் இருக்குது. அன்னைக்கு கல்யாணம் தண்ணி பட்டவன் நீ தானே? பேசவே இல்லையா? ஏமா, நீ 2 அடி அடிச்சிருந்தா கூட அந்த பிள்ளைய வாங்கிட்டு உன் பின்னாடி வந்திருக்கோம். நீ வார்த்தையெல்லாம் கொட்டுன. எங்களுக்கு எங்க புள்ள கிடைச்சா போதும் தான் அன்னைக்கு இருந்தது. உனக்கு ஒரே கூட்டி வச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ணமே, பணம் புள்ள நாசமனா போயிட்டுங்கிற கவலை மட்டும் தான் இருந்தது. என் புள்ள மேல ஒரு துளி கூட உனக்கு அன்னைக்கு அக்கறை இல்ல. பணத்துல காட்டின பாசத்தை என் புள்ள மேல நீ ஒரு துளி கூட காட்டல. ஏதோ ஒரு தம்பி என் புள்ள கிட்ட ஏதோ விவரத்தை கட்டுச்சான். அதுக்காக உன் மவன் என் புள்ளைய கேட்ட கேள்வி, கூட பிறந்தவ காணாம போயிட்டான்னா கூட பிறந்தவ எந்த விவரத்தையும் சொல்ல மாட்டாளா? அன்னைக்கு அவ கல்யாணத்தை விட அவ தங்கச்சி உசுரலுக்கு பெருசா தெரிஞ்சுது. அதனாலதான் சொன்னான், மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு நீ கத்துன. என் புள்ள மானம் போற அளவுக்கு எந்த வேலையும் பார்க்கல. உண்மை பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். என் புள்ள தைரியமா சொல்லிச்சு, ஆமா என் பின்னாடி ஒருத்த சுத்தினா, ஆனா எனக்கு விருப்பமே இல்ல, அது இவருக்கும் தெரியும்னு என் புள்ள தெளிவா பேசினான். அவ்வளவு தெளிவா பேசியும் உன் மவன் என் பிள்ளைய விட்டுட்டு தான் போனாரு. ஆனாலும் அவருக்குத்தான் என் பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அன்னைக்கு நான் நெஞ்சு வெளியில உசுருக்கு போராட்டிட்டு இருந்தேன். நீ காசு பணம் கொடுத்துக்க வேண்டாம், உன்கிட்ட இல்லைன்னு அது எனக்கும் தெரியும். ஆனா உன் அன்னைக்கு துணையா கூட உட்கார்ந்து இருக்கலாமே. கவலைப்படாதீங்க மேரி, கூட நாங்க இருக்கோம்னு ஒரு வார்த்தை சொல்லி ஆறுதலா இருந்திருக்கலாமே. சிங்க மாதிரி 3 பிள்ளைங்களை பெத்து வச்சிருந்தோம், உனக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியலையே. நான் முன்னாடி நினைச்சேன், நான் போய் சேர்ந்தாலும் என் தங்கச்சி குடும்பம் இருக்கு, என் பொண்டாட்டி பிள்ளைகளை பாத்துக்கிட்டு வாங்கன்னு. அன்னைக்கு அது நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, நான் போயிட்டா என் பொண்டாட்டி பிள்ளைலாம் நடு தெருவுக்கு வந்திருப்பாங்கன்னு. ஆறுதலுக்கே வராதவா, என் பொண்டாட்டி பிள்ளையா நீ பாத்திருப்ப. அன்னைக்கு நான் போயிருந்தேன்னா இந்நேரத்துக்கு இவ எங்க எப்படி இருந்திருப்பான்னு கூட தெரியாது. சொந்தம் பந்தம்னா என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்க? காசு பணம்லாம் ஒண்ணு இல்ல. கஷ்டம்னு வரும்போது நான் இருக்க பாத்துக்கலாங்கிற ஒத்த வார்த்தை அது கூட சொல்லலன்னா சொந்தம்னு இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு தெரியுமா, உன்னால அவளை பணத்தை புரட்ட முடியாதுதான். ஒருவேளை இந்த ஆபரேஷன் நடக்காம நான் போயிருந்தா கூட நான் ஒரு நிம்மதியா போயிருக்கணும். என் தங்கச்சி என் பொண்டாட்டி பிள்ளைல பாத்துக்கிடுவாங்கிற நம்பிக்கையில நான் போயிருந்திருக்கணும். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? நீ சாயங்காலம் போலதானே பார்க்கவே வந்த. அப்பமே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சுமா. உறவு மேல இருந்த பாசம் பற்று எல்லாம் எனக்கு போச்சுது. உன் பசங்களுக்கு கூட நீ போனை போட்டு மாமாக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு நீ சொல்லல, அத கூட மறைச்சிட்ட. நான் உன் பிள்ளைல கஷ்டப்படுத்துன்னு நினைக்கல, உன்னை குத்தி காட்டுறதுக்காக நான் சொல்லல. சுயநலமா இருந்துட்டு இப்பவும் நீ என் பிள்ளைல தானே திட்டிக்கிட்டு இருக்க. இப்பவும் உன் பிள்ளைங்க நல்ல இடத்துல என் பிள்ளைங்களை கல்யாணம் முடிக்கிறதுன்னு கேட்கல. நல்ல இடத்துல கேட்டிருந்தா
உண்மையான பாசத்தோட கேட்டிருந்தா இந்தா என் புள்ள இருக்கு கூட்டிட்டு போங்க தம்பி நான் சொல்லியிருப்பேன். இப்பவும் நான் பெரிய மாப்பிள்ள என் பொண்ணை கரிச்சு தான் கொட்டிட்டு இருக்காரு. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த சின்னவரு என் ரெண்டாவது பொண்ணு மேல சந்தேகம். ஏனே அப்ப உன் பிள்ளை செய்யலாம் சரியா? வாலிய வயசுல எல்லாத்தையும் கடந்துதான் வரணும். நாம பெரியவங்க, நாம பக்குவமா நடக்கணும். இவங்க வயசு இப்ப சந்தேகப்படுற வயசு, பொறாமப்படுற வயசு. நாம பெரியவங்க பக்குவமா எடுத்து சொல்லணும். நீ கீழா கொடுத்துக்கிட்டு இருக்க. இந்த வயசுல சில அவமானங்கள் வரதான் செய்யும். எல்லாத்தையும் கடந்து வரணும். என் பிள்ளைங்க மனசுல இடம் பிடிங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம். தகப்பனாலதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா உன் பிள்ளைங்க சந்தேகப்பட்டதுக்கோ நீ பேசுறதுக்கோ இன்னத்துக்கு நான் மிருகமா மாறி இருக்கணும். இப்பவும் நீ லேஸ்பட்டவ இல்ல. அங்கன்னு பொண்ணு பார்த்த ஒன்னும் சரிப்பட்டு வரல. அதான் மறுபடியும் இங்க வந்திருக்க. என் பிள்ளைன விலை போகாத மாடா. அங்க இல்லன்னா இங்க வந்து முடிக்கிறதுக்கு நீ பொண்ணு பார்க்க தரகத்தை சொன்னது, தரகர் உன் வீட்டுக்கு வந்து போனது எல்லாம் எனக்கு தெரியும். என் பிள்ளைங்க உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிட்டாங்க. அங்கெல்லாம் முடியாதுன்னு வந்து மறுபடியும் கேட்க வந்திருக்க. என் பிள்ளைங்க விலை போகாத மாடாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா அது என் வீட்டு மாடா இருந்துட்டு போட்டோம். இப்ப சொல்றேன், என் பிள்ளைகள் விருப்பம் இல்லாம நான் கல்யாண ஏற்பாடு பண்ண மாட்டேன். என்ன மைனி அண்ணன் இப்பலாம் பேசிட்டு இருக்காவ? சரி அத என்ன பேசிட்டு இருக்காவ? கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்ணீர் வடிக்கிறத விட என் பிள்ளைங்க சிரிச்சுக்கிட்டாது இருக்கும். எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். தம்பி அத பத்தி நீ பேசாத. மாமா நீங்க ரொம்ப பேசுறீங்க. விடுங்க மாப்பிள்ள. அன்னைக்கு மருந்து வாங்குறதுக்கு 4000 ரூபாய் இல்லாம நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தேன். உங்க கையில பணம் இருக்குது. மாமா வேணுமா வேணுமான்னு கேக்குறீங்க. இந்தா என் கூட பிறந்தவா குடுக்காண்டான்னு சொல்லுதா. ஒரு மனிதாவி உள்ள மனுஷனா இருந்தா தூரப்பாமா மாமாக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துருப்பீங்க. ஒரு மனிதாபிமானமே இல்லையே. என் தங்கச்சி தடுத்தானே மாப்பிள்ள. ஒரு மனுஷ தன்மையோட ஒரு வயசானவருக்கு ஒரு முதியவருக்கு கொடுக்குங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு வரலையே. கை நிறைய சம்பாத்தியம் பண்ணீங்களே மாப்பிள்ள. எதுக்கு மாப்பிள்ள? நான் அடுத்தவன் இல்லையே, தாய் மாமன். இன்னொன்னு நீங்க காதலிச்சிட்டு இருக்க புள்ளையோட அப்பா. அந்த எண்ணத்திலேயாவது கொடுத்துருக்கலாமே. என் புள்ள மேல உங்களுக்கு உண்மையிலே ஒரு பாசம் இருந்திருந்தா அன்னைக்கு நீங்க கொடுத்துருப்பீங்க மாப்பிள்ள. அப்பமே நான் அதை கவனிச்சேன். அப்ப என் புள்ள மேல உங்களுக்கு பாசம் இல்லைன்னு தானே அர்த்தம்? சும்மா சும்மா கொடுக்க முடியுமானே? ஏதோ ஒரு அத்தாசத்துக்கு கொடுக்கலாம் நினைச்சேன். மருத்துவ செலவுங்கிறது அத்தியாவசியம், அனாவசியம் இல்ல. என் இசைய இவர் உண்மையிலே நேசிச்சிருந்தாருன்னா, என் பிள்ளை மேல இருக்கு உண்மையிலே பாசம் இருந்திருந்தேன்னா, என் இசைக்கு நான் உசுறு. என் பிள்ளைங்களுக்கு தகப்ப ரொம்ப முக்கியம். அந்த பாசத்திலே எனக்கு கொடுத்திருப்பாரு. இசைய பிடிக்கும், அதனால இசையோட அப்பாவும் எனக்கு பிடிக்கும்னு இவர் நினைச்சிருக்கணுமே. அப்ப என் பிள்ளைகளுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஆமா இதுக்கப்புறம் பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. வாங்க போலாம். இவங்க பணத்தை எதிர்பார்க்கறாங்க. உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. உங்க நடவடிக்கையில எதுவும் தெரியாது நினைச்சுக்கிட்டாதீங்க. நீங்களே என்ன தேடி வருவீங்க. அவசரப்படாதீங்க மாப்பிள்ள. மாமா ஏதாவது சொல்றாவனால காரணம் இருக்கும்ல. அப்புறம் அப்படியே இருக்காதீங்கன்னு சொல்லுதாவே. அப்படி ஒண்ணு உங்க பொண்ணை கட்டணும் எனக்கு அவசியம் இல்ல. சரிதா, அவசியம் எல்லாம் இருக்க வேண்டாம். கிளம்புங்க. வாங்கம்மா. எங்களை யாரும் கல்யாணம் பண்ண வேண்டாம். வாங்கம்மா. ஆமா இப்ப மட்டும் அழுதுட்டா? அவ உங்களை நேசிக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். தெரியாம மாப்பிள்ள வேதனைப்படுத்துதீங்க. அதான் நேசிக்கிறதா கல்யாணம் தள்ளி போட்டாலும் கொஞ்சம் மனசுக்கு காயம் ஆறணும்ல. நல்ல 4 மாசம் ஆகல, அதுக்குள்ள வந்து கல்யாண ஏற்பாடு பண்ணுனா சரி. இப்ப என்னதான் முடிவு சொல்லியே? புள்ளைல முடிவுதான். அதை நான் கேட்டு சொல்லுறேன். பையன் உள்ள இந்த போன்ல என்னெல்லாம் வச்சிருக்குன்னு பாக்கணும். இதை எப்படி ஓபன் பண்றேன்னே தெரியலையே. இந்த பையன் உள்ள மட்டும் தான் ஒரு மாதிரி நினைச்சா போன் ஒரு மாதிரியா தான் இருக்கு. எல்லாம் கிறுக்கு பிடிச்சதா தான் இருக்கு. எப்படிலாமோ ஓபன் பண்ணி பார்த்துட்டேன், ஓபனே ஆக மாட்டேங்குது. எப்படினாலும் ஓபன் ஆக மாட்டேங்குதே. அவனே மட்டும் அவன் போன் இருக்குது. இதை எப்படி ஓபன் பண்ணனே தெரியலையே. என் ஸ்பிங்கர் தேவை. கத்தாதடி. மேல தூக்குடி, நான் மேல வரேன். நான் உன்னை தூக்கணுமா? ஒரு கை பிடிச்சு தூக்குடி, மேல வரேன். பொறுக்கி பொறுக்கி. கை வலிக்குடி, சீக்கிரம் நீ. அங்கே கடை. ஆதாடி பாசம் இருக்கான்னு பாரு. வாடி. முடியாது. கீழே விழுந்துருவண்டி. விழுந்தா விழுந்துட்டு போ. மனசாட்சி இல்லடி உனக்கு? அதெல்லாம் இருக்கு, நானே தூக்க மாட்டேன். கைய பொடி. என்ன? உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். என்ன இதுக்கு உனக்கு பார்க்கணும் போல இருக்கணும்? முதல்ல இருந்து ஆரம்பிக்காத என்ன? இவனால உன்னை பார்க்க முடியாம மட்டும் தான் இருந்தது. இப்பெல்லாம் இருக்கவே முடியல. வந்துட்டேன் பாரு. இன்னும் எங்க கொண்டு விட போய் எனக்கும் தெரியல. எல்லாம் மீறி போறதுக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு எடுத்து இன்னொரு பேரு ஒரு பொண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கான்னு பரப்பி விட்டுருவானுங்க. இது வரைக்கும் நான் இந்த பொண்ணு முன்னாடி போனது இல்லாமா நான் செவராரி குறிக்கடக்கு வச்சுட்டியா? பைத்தியம் முடிக்கடே.